ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நிருபுர வீடியோ. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா கொரியன் சிக்கன். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்துலாமா? சால்ட், கெச்சப், சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், பெரி பெரி பவுடர், எக்கு, பெப்பர், சீஸ், கொரியாண்டர், சிக்கன். வாங்க போலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து சென்டர்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிச்சிங்க. தேவை மாட்டுக்கு ரொம்ப கட் பண்ணிடாத. பாஸ் பண்ணு. நெக்ஸ்ட் நான் வந்து சால்ட் அப்புறம் பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர், பெப்பர், லாஸ்டா சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் தா, பெப்பர் கொஞ்சம் தா. ஓபன் பண்ண. ஓகே, இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி தான் நடு சென்டர்ல வந்து ஹோல் போட்டிருக்கணும். அண்ட் தென் இது நடுவில் வந்து பட்டர் ஷீட்டும் ஃபாயிலும் வச்சு உள்ள வைக்கணும். ஆனா இந்த ஃபாயில் இல்லை, அதான் பட்டர் ஷீட் மட்டும் வைக்கும். பட்டர் ஷீட்டுங்க. ஓகே, இப்போ வந்து உள்ள வந்து ஃபாயில் அப்புறம் வந்து பட்டர் ஷீட் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி டொமேட்டோ வைக்கலாம், லெமன் வைக்கலாம் உள்ள. இன்னைக்கு நான் வந்து டொமேட்டோ தான் வைக்க போறேன். ஓகே, டொமேட்டோ வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்ட். ஓகே, நாங்க இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். லைட்டா ஆயில் ஊத்தி பின்னாடி இப்படி திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்க இப்படி திருப்பி நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு திருப்பி போடும்போது இந்த தக்காளி வந்து மறைச்சிச்சுனால அந்த தக்காளி எடுத்துட்டோம். அதனால எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, ஹோல் இருக்கால லைட்டா இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, முடிச்சாச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நாங்க வேற ஒன்று செய்ய போறோம். அப்புறம் இது புல்ல வைக்க ஸ்டஃபிங் நாங்க வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நல்லா கொரியாண்டர் லீஃப் இதுல இருக்கு, இது நல்லா கட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சீஸ்.
சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க டோட்டலா 6 சீஸ் போட்டிருக்கோம். ஒரு சிக்கனுக்கு 3 பீஸ் அந்த மாதிரி. ஓகே, இப்போ சீஸ் கட் பண்ணிட்டு கொரியாண்டரும் உள்ள போடலாம். சீஸ் கட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் உள்ள போய் நான் வந்து நான் பண்ணிட்டேன். அப்புறம் முட்டையும் அந்த ஒயிட்டை மட்டும் உள்ள போடணும். யோக் எடுத்துக்கிட்டு என்ன பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சீஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டாச்சு. இப்போ வந்து எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட எல்லோ வேண்டாம். அது 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 ஓகே, எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீஸ் வந்து கரைச்சிட வேண்டாம், லைட்டா குத்தி குத்தி விட்டுக்கலாம். லைட்டா பீஸா இருக்கும் சீஸ். அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. சில்லி ஃபிளேக்ஸ் உங்களுக்கு ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெரி பெரி பவுடர், பெரி பெரி இது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம எல்லோ கலர் எக், அந்த எக் யோக் இருக்குல்ல, அதையும் தனியா வச்சுக்கோங்க. அது நமக்கு லாஸ்டா வேணும். ஓகே, இதுக்கு வந்து வைக்க வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாக்க இப்படிதான் இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கேமரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துட்டு நம்ம நடுவில் இருந்து கட் பண்ணிருக்கோம் தெரியுமா, அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கெட்சப் ஆட் பண்ணணும். கெட்சப். ஓகே, நெக்ஸ்ட் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கெட்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கெட்சப் ஆட் பண்ணிட்டு இதை வந்து அதுக்குள்ள வச்சிடலாம். அப்ப அதை தூக்கி உள்ள வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து அவனுக்குள்ள வைக்கணும். அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அவனை. ஓகே, இப்போ இது வந்து அவன்ல வச்சிடலாம். ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா பிளேட்ல வச்சு நாங்க வச்சு நம்ம அவன்ல வைக்கிறனால இந்த ட்ரேல வைக்கணும். இப்போ இதை தூக்கி நம்ம ட்ரேல மாத்திட்டு அதுக்கப்புறம் இதை வச்சிடலாம். ஏன்னா வெளியில வந்து கொட்டிடுச்சுன்னா அவனோட வை. கீழே பட்டர் ஏதோ தடவணுமா? வேண்டாம்ல, ஒட்டிக்கிடாதுன்னு நினைக்கிறேன். பட் சரியா தெரியல. ஆக்சுவலி இப்பவே நாங்க டேஸ்ட் பண்றோம். சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஆமா, மஸ்ட். ஒட்டாம வந்தா நல்லது. ஓகே, அவனை இப்ப நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருக்கேன். அது பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கேன்.
எக்ஸ்ட்ரா நிறையாவே இருக்கு, அதனால நம்ம இப்படி ஊற்றி விட்டுருவோம். ஓகே வாங்க, இது தூக்கி அவன்ல வச்சிடலாம். இது தூக்கி அவன்ல தான் வைக்கணும்.